என் வாழ்க்கையில் எக்ஸாமை தவிர்த்து என்றைக்குமே அலாரம் வச்சது கிடையாது. அலாரம் வைக்கவும் மாட்டேன். நினச்ச நேரம் தூங்குவேன், நினச்ச நேரம் எந்திப்பேன். எந்திரிச்சு கண்ணாடியை பார்த்தா முடி சரியில்லை, ரொம்ப வளர்ந்துச்சு போல. சரி ஓகே, நம்ம ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு நம்ம ஸ்டைலில் சைகையை செஞ்சுக்கலாம். கடகடா கடகடா கடகடான்னு ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் முடிச்சாச்சு. இன்றைக்கி சர்க்கியூட் தான். எல்லா ஒர்க் அவுட்லையுமே கரெக்டாக ரெண்டு செட்டு போடுவேன். ஆனால் ரெப்பெல்லாம் கம்மி பண்ணிப்பேன். ஏன்னா 6 ஒர்க் அவுட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒர்க் அவுட்டாக நம்ம ஜஸ்ட்டுக்கு தான். ஜஸ்ட்டை வந்து 2 செட்டு போட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டருக்கு ரொம்ப பெயினாக இருந்தது. பரவாயில்ல, லெக்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்படியே தூங்கிக்கிட்டு பேக்கும் போட்டாச்சு. பேக் ஒர்க் அவுட் போட்டது சரி, பைசப்ஸ் தான் இருக்குது, பைசப்ஸை முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு பைசப்ஸ்க்கு 2 வேரியேஷன் போட்டேன். அது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. ஏன்னா இவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. வெறும் வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட்டுட்டு இத்தனை ஒர்க் அவுட் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம் தான். ஓகேடா லாசரே, ட்ரைசப்ஸ் மட்டும் தான் இருக்குது, எப்படியாவது 2 செட்டை போட்டேன்னு அதை முடிச்சுட்டு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. பாடி நெவர் கிவ் அப், பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம ஹேர் கட் பண்ண தொடங்கியாச்சு. நம்ம ட்ரிம்மர் வச்சுருக்கோம், அதனால் செல்ஃப் கட்டிங்கே போட்டுட்டு குளிக்க போயாச்சு. ஜம்முன்னு ஒரு குளியலை போட்டுட்டு பாருங்கள், இதான் நம்ம ஹேர் கட்டு. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண மாட்டேங்க, பரவாயில்ல. அப்புறம் நம்மளை விட்டுட்டு தம்பி மீன் பிடிக்க போயிட்டான். பரவாயில்ல, அப்போ இன்னும் ஒரு 6 பீஸ் கொடுத்தா. அதை ரெடி பண்ணிவிட்டு சரி ஓகே ப்ரோட்டீன் எடுத்துகிட்டு இன்றைக்கி ஓவர் ஒர்க் அவுட்டு, பசி தாங்க முடியல. கம்மம்புல்லும் அப்புறம் சுண்டல் அவிச்சு சுண்டலும். என் மருமக தான் லீவ் நாப்பில் என் குழந்தை கூட விளையாட வந்திருக்கிறான். ரொம்ப பாசக்காரி. அவங்க அம்மா என்ன திட்டினா அவங்க அம்மாவே வந்து பாருமா. ட்ரிங் ஃபோன் கால் வந்தது. சரி சித்தப்பா கிளம்பி இல்ல ஒரு 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 வேலையை தொடங்கினோம்னா அதுல கடைசி வரைக்கும் இருந்துட்டோம்னா வெற்றி. இடையில உருவிட்டா தான் தோல்வி. எங்க சித்தப்பா தான் நல்ல ஃப்ரெண்டா இருப்பாரு, நல்ல ஃப்ரெண்டும் கூட. எங்க சித்தி மீன் வச்சாலாம், அதனால மீன் கொடுக்க கூப்பிட்டுருக்காரு. அதை வாங்கி காலை சாப்பாடு முடிச்சுட்டு திரும்படி ஆப்பர் கிளம்பியாச்சு. அப்புறம் ஒரு முக்கியமான வேலை பார்த்தா நீங்களே பாருங்க. நம்ம நண்பர்களோட இன்னைக்கு ரோட்டு ஓரத்தில் இருக்கிற கண்ணுக்கு வந்து தண்ணி பாய்ச்ச போகிறோம். இன்னைக்கு கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக இருந்தது. அடிக்கிற வெயிலுக்கு எல்லா கண்ணும் இன்னும் கொஞ்சம் தண்ணியை கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நாங்களும் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். வாங்கடான்னு கூப்பிட்டு பார்த்தோம். கிட்ட போனால் நினச்சி விட்டு தான், தூரம் போனால் அவனே நினைச்சிட்டான். அப்புறம் நம்ம ஊர் பசங்க கூட கொஞ்சம் நேரம் அட்டி போட்டு பேசிக்கிட்டு இருந்தோம். பேசி முடிச்சது ஒரு ஆப்பர் வந்தது. சரி ஓகே பைடா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ஆப்பர் கிளம்பியாச்சு. முடிச்சது மதிய சாப்பாடு. ஜம்முன்னு ஆட்டோலேயே உட்காந்து சாப்பிட்டாச்சு. அடுத்த ஆப்பர் இருக்கிறதுனால அடுத்த ஆப்பர் போயிட்டு ரீல்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வழக்கத்துக்கு மாற என்ன பண்ணிட போகிறோம், பல்ல விளக்கிட்டு பெட்லேயே படுத்தாச்சு. ஓகே, நன்றி, வணக்கம். நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம்.